மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன இருந்துச்சுன்னு சொன்னா நஜிஸ்னு சொன்னா நஜிஸ் இல்ல நஜிஸ்னு சொன்னா ஒரு பொருளை மார்க்கெட்ல என்ன விலை இருக்குதோ அதை விட அதிகமாக்குவதற்காக வேண்டி சில வேலைகளை செய்யறதுக்கு பேர் நஜிஸ். உதாரணமா நான் என்ன செய்யறது, இது 1000 ரூபான்னு சொல்றது, அங்கிருந்து ஒருத்தன் வாங்குற நோக்கத்தில் இல்ல, ஏன் ஆளா இருப்பாங்க, அவன் என்ன செய்வான் 1200 எடுத்துக்கிறாங்கம்மா, உடனே வாங்க மாட்டான், நம்பாதவன், நான் செட் பண்ண ஆளா இருப்பான். அவன் 1000 ரூபாய்க்கு மக்களுக்கு கிடைக்கும் நினைக்கும் போது அவன் 200 ஏற்றி விட்டானா, இன்னொருத்தன் ஒருத்தர் இருப்பான் 1400 அப்படிமா, அவனு நேரா தான் இருப்பான், வாங்குறதுக்கு இல்ல, அப்படி சும்மா எடுத்துக்குவாங்க. 1500 ஒருத்தன் பேசாம எடுத்துக்குவாங்க. இப்ப 1000 ரூபாய்க்கு நான் விற்க நினைச்ச ஒரு பொருளை என்ன பண்ணிடுறேன், 1500 ரூபாய்க்கு வித்துறேன். ஏன் எதனால விற்கிறேன், இந்த 2 பேர் இடையில உழைஞ்சுக்கிட்டு அந்த மார்க்கெட் ரேட்டை விட அதிகமா கேட்கும் போது விளங்காத ஒருத்தர் என்ன செய்யும், சரியான ரேட் தான் போல இருக்கு, 400 ரூபாய்க்கு கேட்டாங்கன்னா அதுக்கு இருக்கத்தான் செய்யும், மதிப்பு இருக்கத்தான் செய்யும், அதான் மார்க்கெட் நிலவரம் போல அவன் நினைச்சுக்குவான். மார்க்கெட் நிலவரம் அது அல்ல, 1000 ரூபாய் நிலவரம். ஆனா சபையில வச்சு ஒரு 400 பதினெட்டு கேட்கும் என்ன செய்வான், எல்லாம் பகறாங்க கிடைக்காது போல இருக்கு, இன்னைக்கு வாங்காட்டி கிடைக்காது நினைக்கிறேன், 200 அவன் 400 நம்ம 500 கொடுத்து அமைக்க போடுவோம், அப்படி புத்திசாலி நினைச்சுக்கிட்டு அவனுக்கு இருக்க அவங்க அவன் நினைக்கிறது நம்ம புத்திசாலி தன்னை தான் நினைச்சுக்கிட்டு உடனே ஒரே அமுக்கு அமைக்கிட்டு சந்தோஷமா வாங்கிட்டோம்ல ஓட்டி போட்டாங்கல்ல. கடைசியில் போய் பஜார்ல விசாரிச்சா 1000 ரூபாய்க்கு சிசின்னு கிடக்கும், வேற பஜார்ல போய் கேட்டீங்கன்னா 1000 ரூபாய்க்கு நீ வாங்கிக்கிறேன் நான் வாங்கிக்கிறேன்னு கிடக்கும். அப்ப இதுக்கு பேர் நஜிஸ்னு சொல்றது. இந்த மாதிரி பொருள்களை விலையை ஏற்றி உள்ளது இருக்குல்ல, இது ஒரு பயங்கரம். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இந்த வேலை செய்யக்கூடியவன் வட்டி நிம்பவனை போல, வட்டியாக இருக்கான், விலையை ஏற்றி விடுறான் பாருங்க, வாங்குற நோக்கத்துக்கு இல்லாம விலை ஏற்றுறதுக்குன்னே செயல்படக்கூடியவர்கள் யாரு, வட்டி சாப்பிடுறவன். அவ்வளவு வேணாங்க. இப்ப ட்ரெயின்ல உங்களுக்கு டிக்கெட் வண்டி இருக்கு, இன்னைக்கு போய் கேளுங்க புக்கா இருக்கு, எல்லாமே எல்லாம் பாசஞ்சரா புக் பண்ணிருக்கான் இல்ல, இன்னைக்கு தேதியில டிக்கெட் இன்னைக்கு வேணாம், 2 மாசம் கழிச்சு உள்ள தேதிக்கு நீங்க எடுத்துட்டு பார்ப்போம். 2 மாசம் கழிச்சு இந்த சனி ஞாயிறு தேதிகள்ல ஏதாவது டிக்கெட் இருக்கா ரயில்வேல கேளுங்க, இல்லன்றான். ஏன் இல்ல, அவளும் புக் ஆயிடுச்சுமா, அவளும் போறவனா புக் ஆகிருக்கான், பிரயாணியை புக் பண்ணி வச்சிருக்கான் கிடையாது. அது டிராவல் ஏஜென்ட் இருப்பான், அவன் என்ன செய்வான், பொய்யா அந்த அட்டையெல்லாம் கொடுத்து ஒரு ஆளுக்கு ஒன்னெல்லாம் சொல்லுவாங்க, யாரும் சும்மா கியூல வாங்க, ஒரு ஆளுக்கு ஒண்ணு தான் தருவோம், உங்களை ஐடென்டி கார்டு எல்லாம் கொண்டு வாங்க, வாக்காளர் அட்டை கொண்டு வாங்க, பான் அட்டை கொண்டு வாங்க, அதெல்லாம் சும்மா சொல்றது. அதுக்கு முன்னாடி என்ன செய்வான், அவன் அந்த மாதிரி பேர்களை போட்டு 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 எல்லாத்தையும் வாங்கிடுவான், 1000 டிக்கெட் வாங்கி போடுவான். இப்ப என்ன ஆயிரம், டிக்கெட் போனா ஹவுஸ்ஃபுல் கேட்டா இல்லைன்றாங்க, SMS அடிச்சு விட்டோம்னா செய்யும் காலி இல்லைன்றாங்க. நெட்ல அடிச்சு பார்த்தோம்னு சொன்னா இன்றைக்கு நாட் அவைலபிள் போட்டிருப்பான். இன்னைக்கு உங்களுக்கு என்ன இல்ல, சீட்டும் கிடையாது பெருத்தும் கிடையாது. ஆனா ட்ரெயின்ல எல்லாம் காலியா இருக்கு, எத்தனை ஒரு பாசஞ்சர் புக் பண்ணிருக்க மாட்டான். பொம்பளை பேர்ல 10, ஆம்பளை பேர்ல 10, 50 வயசுல 10, 40 வயசுல 10, 25 வயசுல 10 போட்டுருப்பாங்க. ஒரு சகட்டு மாதிரி என்ன செய்வான், வயசுக்கு தகுந்த மாதிரி போட்டு சில பேர்களை போட்டு செய்வாங்க. கடைசியில் வாட்டு புரோக்கர் நிற்பான், டிக்கெட் வேணுமா, ஆமா ஒரு 200 ரூபாய் கூட வருங்க, செப்பரேட்டா கொடுங்க, 200 ரூபாய் லாபம். அரசாங்கத்தில் 200 ரூபாய் கொடுக்குற ஒரு டிக்கெட்டை 400 ரூபாய் கொடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, வாங்க வேண்டியிருக்கு. இந்த 400 புரோக்கருக்கு 50 ரூபாய் போயிடும், புக் பண்ண 150 ரூபாய் போயிடும். அப்ப ஒரு டிக்கெட் 100 ரூபாய் தூக்கினாப்புல கிடைக்குது. எந்த முதலீடு பண்ணாம இது மக்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி வச்சிருக்கிற மொத்தமா புக் பண்றது வியாபாரமா? இது ஒரு ஆளுக்கு ஒன்னு நிர்ணயிச்ச ஒன்றை இவங்க மொத்தமா வாங்குறது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இந்த புக் பண்ணி வைத்து இந்த மிரட்டுறதுக்கு பத்தியா மக்களை கஷ்டம் கொடுக்கிறது. இவன் வட்டி நிற்கிறவன் பயங்கரமான குற்றவாளி, வட்டி சாப்பிடுறவன் இவனு ஒன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. இந்த மாதிரி மொத்தம் நமக்கு தேவை இல்லாமல் நமக்கு தேவைக்கு நம்ம புக் பண்ணலாம். ஒரு நண்பர் உங்களுக்கு போன் பண்றாரு, நான் போனேன் 2 டிக்கெட் புக் பண்ணி வைங்க பண்ணலாம். ஒன்னு உங்களுக்கு போய் புக் பண்ணுங்க, அல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு நண்பர் கூட்டாளி சொந்தக்காரங்க மாமா மச்சான் இது பிசினஸா இல்லாம அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்காக நீ என்ன செய்யலாம், போய் புக் பண்ணி வைக்கலாம். நீங்க மக்களுக்கு பிரயாணத்துக்காக உள்ள ஒரு வசதியை கெடுக்கிற மாதிரி எல்லா டிக்கெட்டும் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி எல்லாத்தையும் மொத்தத்தை எடுத்துவாங்க. நிறைய விஷயங்கள் அப்ப எல்லாத்திலையுமே இந்த மாதிரியான உள்ள நுழைஞ்சுக்கிட்டு புரோக்கர்மா நுழைந்து கொண்டு ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விலை ஏற்றி விடாதீங்க எக்காரணத்தை கொண்டும். விலை ஏற்றுறதுக்கு நாம காரணமா இருக்கும். நம்ம போய் நுழைஞ்சதுனால் விலை ஏறுமாக இருந்தால் ஒரு முஸ்லீம் அந்த தொழில் பண்ணக்கூடாது. நம்ம நுழையிறதுனால என்ன செய்யுது, 200 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய்க்கு ஒருத்தனுக்கு போகுதுன்னா அது என்னது, நீ விலை ஏற்றதானே செய்யற, அவனுடைய விலை அதுவா, அவனுடைய கட்டணமே அதுவா. அரசாங்கமே லாபத்தோட ரயில்வே கோடி கோடியா லாபம் சம்பாதிக்கிறான். அப்ப இந்த 200 ரூபாய் கட்டணத்துல டிக்கெட் தருவதுல அவனுக்கு கோடி கோடியா லாபம் கிடைக்குது. அப்ப அதுக்கு மேல 200 ரூபாய் என்னடாது, யோசிக்க வேணாமா? அப்ப 200 ரூபாய்க்கு மக்களுக்கு கிடைக்க இருப்பதை 400 ரூபாய் ஆக்கினால் அது எப்படி ஹலாலாகும்? இது தொழில் சொல்ல இயலுமா இத? அப்ப மக்களை ஏமாத்து எந்த வகையில இது என்ன ஏமாத்து ஒழிஞ்ச எப்படி உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்க. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தனாஜசு, விலையை ஏற்றி விடாதீர்கள், அந்த வேலையை மட்டும் செஞ்சிடாதீங்க.
அதே மாதிரி நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனின் நஜிஸி, விலை ஏற்றி விடுவதை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். இது புகாரியில 2140, 2150, 2160, 2723, 6066, 2142, 2727, 6963 இவ்வளவு இடங்கள்ல விலை ஏற்றாது, விலை ஏற்றி விட்டுறாது, அவன் விக்கெட்டு வாங்கிட்டு நடுவில் உட்கார்ந்துட்டு ரேட்டை ஏற்றி விட்டுறாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒரு பயங்கரமான பாரதூரமான ஒரு காரியமாக நமக்கு தடுக்கிறார்கள். இதை நம்ம பார்க்கிறோம்.